காமிக்கிற அளவுக்கு, அதுவும் கரூர்ல ஒரு கொடூரமான துக்க சம்பவம் நடந்திருக்கிறப்ப குள்ளநரித்தனமாக நம்ம ஊர்ல சொல்லுவாங்களா, ஆடு நினைவுதுன்னு ஓனாய் அழுத கதையா, இவர் என்னமோ அவங்களுக்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசினா அவங்க எல்லாம் ஏமாந்து இவரோட கூட்டணிக்கு வந்துருவாங்க. எவ்வளவு ஒரு தரந்தாழ்ந்து அரசியல் இதுவரை நாம் கேள்விப்படாத அளவிற்கு தமிழ்நாட்டுல கூட்டணி சேர்ந்துட்டா பாஜகவை அதிமுக கலைச்சி விட்டுருவாங்க. உங்களுடைய கற்பனை அவர் என்னங்க ஒரு கட்சி ஏங்க இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாமா? அவர் ஒரு கட்சி ஏனென திட்டமிட்டு தவறான விமர்சனத்தை செஞ்சுட்டு இருக்காரு. அவர்களுக்கு இது யாராவது ஆதரிப்பார் என்று எதிர்பார்த்தார். அவர் நினைக்கிறது நடக்கல. அதனால இப்படிப்பட்ட வார்த்தையை கக்கி கொண்டிருக்கிறார். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அவர் இத்தனை நாட்கள் யோசித்து அந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்றால் உறுதியாக பழனிசாமிக்கு பாடம் புகட்டுவதற்கு அவர் தயாராகிவிட்டார். துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுப்பதற்கு அவர் தயாராகிவிட்டார் என்பதுதான் அவருடைய நடவடிக்கைகள் தெரியும். இதில் அம்மாவின் கட்சியாகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு எதிரி கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எடப்பாடி திமுக தான் எங்களுக்கு எதிரி. எடப்பாடி என்கிற துரோக மனிதன் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எதிரி. அதை தாண்டி வேற யாரையும் நாங்கள் எதிரியாக அது ஒண்ணு இல்ல, வீணா போனது. அதை பத்தி பேசி என்ன பேச வேஸ்ட், பேசுறதே வேஸ்ட், கால நேரம் தான் வீண். இப்படிப்பட்ட உள்கொடுத்து வேலை செய்யற காரணத்தினாலதான் அண்ணா திமுக 2020 ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைக்கு எல்லாம் தெளிவுபடுத்தி விட்டார். பயிர் செழித்து வர வேண்டும், அதில் இருக்கிற களைகளை எடுக்க வேண்டும். களைகள் எடுக்கப்பட்டது, பயிர் செழித்து வளரும், நல்ல விளைச்சல் கொடுக்கும். அண்ணா திமுக அடுத்த ஆட்சி அமைக்கும்.